இந்த பழரசத்தை நான் அருந்துவதை விட அரண்மனையிலே என் உடன் பிறந்த அண்ணன் இருக்கின்றார். என்னுடைய அண்ணன் தான் இதை இருந்து வேண்டும். அண்ணா என்னம்மா அண்ணா, நம்முடைய அரண்மனையிலே என்னுடைய மஞ்சள் நீராட்ட விழாவில நாட்டியமான வந்தாலே ஒரு பெண் நாட்டியம் எப்படி இருந்தது? இது ஒரு நாட்டியம் அரண்மனை நடந்ததே கிடையாது. அவ்வளவு அழகா இருந்ததுமா. அப்புறம் எதுக்கு அவன் மேல அவ்வளவு கோவப்படுறீங்க? மரியாதை கொடுக்க தெரியலமா அவளுக்கு. அதாம்மா நாட்டியம் ரொம்ப சிறப்பா அண்ணா. அப்ப கொடுக்குற மரியாதை கொடுக்கலையம்மா. இங்க குதிக்கிற உள்ள போனா போட்டி பாம்பா அடிக்கிற. அம்மா அது வீடு கட்டுப்பானமா அது. அண்ணா, அவன் நாட்டியத்தை பாராட்டி என்னுடைய கை சொல்லுமா கைத்துல இருந்தது. அந்த விலை உயர்ந்த முத்தாரத்தை நான் அவனுக்கு பரிசாக கொடுத்தேன். அறிவுக்கு அவனுக்கு இல்ல புத்திக்குதா கொடுக்க போறோமா? அந்த முத்தாரத்தை நம்ம தந்தை காசி யாத்திரை போது முன்னதாக அவன் ஞாபகமா இருக்கட்டுன்னு அவரு செய்து போட்டாரு. அந்த முத்தாரத்தை அன்பு பரிசு கொடுத்துட்டியா? இல்லப்பா அந்த முத்தாரம் போறானம்மா. இந்த அண்ணன் நான் ஒண்ணு வாங்கி தரேன், கவலைப்படாதம்மா. அண்ணா, மீண்டும் அவள் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாள். என்ன பரிசு? இதுதான் அந்த பரிசு. என்னமா அது? என்ன தெரியுமா? மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாரி. ஓ பழரசம் அண்ணா. மாப்பழா வாயன சொல்லக்கூடிய முக்கணி பாயரசமா? இந்த பாயசத்தோட மகத்துவம் என்ன தெரியுமா? இதை யார் ஒருவர் அருந்துகின்றார்களோ அவர்கள் என்றென்றுமே இளமையாக இருப்பார்களா? என்றும் இளமை. நீண்ட ஆயுளோடு இருப்பார்களா? ஆயுள். ஒரு புது புத்துணர்ச்சியே கிடைக்கும் அண்ணா. ஆகையால இந்த பழரசத்தை நான் அருந்துவதை விட என் உடன் பிறந்த அண்ணன் நீங்க நல்லா இருந்தா என்னைக்குமே நான் நல்லா இருப்பேன்னா. அதனால இத நீங்க தான் குடிக்கணும். நான் சொல்றத அம்மா இந்த பாயரசம் யார் ஒருவர் அருந்துகிறார்களோ புத்துணர்ச்சியாகவும் நீண்டாயுள் அதெல்லாம் விடுமா. இந்த சாப்பிட்டா எப்போது இளமையா அழகா இருப்பார் சொன்ன பாத்தியா? இந்த பாயரசம் நீ சாப்பிடணும், நீ அழகா இருக்கணும். இந்த அண்ணன் நான் பார்த்து அண்ணா நீங்க தங்கச்சி நல்லதான் நம்ம அழகா இருந்தாவா? குழந்தை ஆசைப்பட்டு கொடுக்குதே சாப்பிட்டுடா. ஐயா அண்ணா குடிங்க. நீங்க சாப்பிடுங்க. அண்ணன் எப்போதும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு குழந்தை நினைக்குது. அதனால கொடுக்குது. நீ சாப்பிடுமா? சொல்லுமா. இருமா சொல்றேன் இருமா. என் தங்கச்சி ஆச்சு டேய் வாடாங்க. சரி அன்புக்காக சாப்பிடு சாப்பிடு. ஆமா ஆமா சாப்பிடுங்க. நான் ஒரு நெடியாத்தியா அதுல 3 மாசத்துக்கு முன்ன ஊற வச்சது. 3 மாசத்துக்கு முன்ன ஊற வச்சது. ஊற வச்சுதா? ஆமா. கலர் ரெட்டிமா இருக்குது. பொங்கி போட்டுக்குது. பொங்கி போட்டுக்குது. எவ்வளவு சாப்பிட்டேன்? சாப்பிடு. ஆறு தப்பா இருக்கும். போ சரி. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் குடிக்கணா?
தெருவா வீதி வீதியா நாட்டி அவளை போய் கட்டி பிடிக்கிறீங்க, முத்தம் கொடுக்குறீங்களே அண்ணா. நீங்க தவறு மேல தவறு செய்றீங்க. வாங்க அண்ணா, அரண்மனைக்கு போகலாம். என் தங்கச்சி நீ அண்ணா, என் தங்கச்சி என்னண்ணா? என் தங்கச்சி இருந்தா இந்த மாபெரும் சபையிலே இந்த அண்ணனை கை நீட்டி அடிச்சிருப்பாயா. அது முதல் தவறு. இரண்டாவது தவறு என்ன செய்தாய்? யாரோ தவறு தங்கச்சி நாட்டியமான வந்தவர், அவளை போய் தரக்குறவா பேசிவிட்டாய். அம்மா பேசிய தவறு, மன்னிப்பு கேட்டு வாய போடுங்க. யாருக்கிட்ட யாரு மன்னிப்பு கேட்கறது? அண்ணா, நான் உன் தங்கச்சிண்ணா. அண்ணா, உங்களுக்கு என்ன புத்தி பாடு வச்சு விட்டுறா? நீ என் தங்கச்சி இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கலாம். இந்த மாபெரும் சபையில அவளை தரக்குறவா பேசணுமா? அம்மா அண்ணா நான் சொல்றேம்மா, இந்த அண்ணன் சொல்லுக்கா மரியாதை கொடுமா, கேளுமா போடு. அண்ணா, தவறு என்று நான் செய்தால் உன்னிடத்திலே ஒரு முறை இல்லை, 1000 முறை மன்னிப்பு கேட்பேன். கேவலம் தெருத்தெருவா வீதி வீதியா நாட்டி மாடுற கால வந்து என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுண்ணா. என்ன போட்டேன்னா அடங்க பேசி தப்பமா அண்ணன் சொல்றமா முடியாது முடியாது. இதயமே